ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. இதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பாட்டு. அருமை அருமை. இந்த பாட்டு வந்து எங்க பாடுவாங்கன்னா, அந்த இடம் பாருங்க, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க. காதலர்கள் 2 பேரும் பக்கத்துல காதலி பக்கத்துல காதலன் இருப்பாரு. அதாவது ஜெய்சங்கரும் ஜமுனாவும். அப்போ இவங்க நேருக்கு நேர் பாடிட்டு அங்கேயே கடிதம் எழுதி பக்கத்துல கொடுக்குற மாதிரி, அந்த அம்மா வாங்கி படிக்கிற மாதிரி இப்படி வரும். இதே பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தன்னுடைய காதலியை நினைச்சு ஒரு படகுல அமர்ந்து ஒரு பாட்டு எழுதுவார் பாருங்க. நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல, எண்ணம் உன் எண்ணமதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல. இவ்வளவு சொல்றவரு அவளுக்கும் அவனுக்கும் இருக்கிற காதலை பத்தி சொல்லுவாரு. நிலவுக்கு வான் எழுதும் கடிதம், நீருக்கு மீன் எழுதும் கடிதம், மலருக்கு தேன் எழுதும் கடிதம், மங்கைக்கு நான் எழுதும் கடிதம், எழுதி அனுப்புவது கடிதம் அல்ல, எண்ணம் அதில் இருப்பதெல்லாம் எழுத்தும் அல்ல, உள்ளம் உன் உள்ளமதை கொள்ளை கொள்ள, நான் அனுப்புவது கடிதம் அல்ல. வெண்ணிலா, இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதனா எந்த காதலி மயங்கி சொக்கி விழமாட்டா? பின்னாடியே வந்துருவாங்க தெரியுமா அந்த படத்துல. அந்த மாதிரி ஒரு சொக்கி விழுந்த ஒரு காதலி வந்து இன்னொரு பாட்டு பாடுறா. என்ன பாட்டு தெரியுமா? பூந்தேனில் கலந்து பொன் வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. ஆஹா, இந்த தேனுன்னு உடனே இன்னொரு தேன் பாட்டு இருக்கு. பாட்டே தேனுங்க. தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு, பூங்கொடியே நீ சொல்லுவாய், ஓ பூங்கொடியே நீ சொல்லுவாய், வீணை இன்பநாதம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே, கலை இதுவே காற்றின் கலை இதுவே, கலகலனும் மெல்லிய பூங்காற்று காணாததும் ஏன் வாழ்விலே. என்ன அழகா அது பாருங்க. அது ஒரு இருட்டான ஒரு நேரம், மாலை நேரம். அழகான சாவித்திரி, சின்ன வயசு சாவித்திரி, அழகுனா அழகு, அவ்வளோ ஒரு அழகு. பதுமை, சித்திர பதுமை மாதிரி அவங்க தேன் ஒன்று வண்டுன்னு பாடும்போது எதிரில் இளமையான சிவாஜி, அந்த நிலா வெளிச்சம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சோலை மாதிரி ஒரு இடம். அங்கே ஒரு சின்ன ஒரு குளமும் இருக்கும். 2 பேர் பாடுவாங்க பாருங்க. கேட்குறவங்க அவ்வளோ பேருக்கும் தேன் காதில் இல்லைங்க, அவங்க எண்ணத்தில் பாஞ்சி மனசில் நிறைஞ்சி அப்படியே சந்தோஷத்தில் வழியும் பாருங்க மகிழ்ச்சி. அந்த இடம் மட்டும் இல்லைங்க, எல்லாரோட மனசு சந்தோஷத்தில் பொங்கும். அப்பேற்பட்ட ஒரு பாட்டு இது. இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த காலத்தில் இருக்காங்க, எழுதி இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கேன் இந்த மாதிரி பாட்டு ஒன்று. இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறார் துணையை எண்ணி. அற்புதம். இயற்கை பற்றி பாடக்கூடிய இந்த பாட்டு அந்த காலத்தில் இயற்கையை பற்றி நிறைய பாடியிருக்காங்க. இயற்கையை பற்றி மட்டும் இல்லை, அந்த பாடல்களில் காதல் மட்டும் இல்லைங்க, அப்பெல்லாம் சமுதாய உணர்வும் நிறைய இருந்தது. ஒரு நீங்கள் பாடுனீங்க இயற்கைன்னுட்டு, ஒரு ஆறை பார்க்கும் பொழுது சலசலவென்று ஓடும் ஆறும் அவங்களுக்கு சங்கீதமாக தெரிந்தது. அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் பாடும் பொழுது அவர் சொல்கிறார், சரித்திரம் பாடும் காவேரி இளம் தளிர்கொடி போலே ஓடுகிறாள்,
சங்கம் வளர்த்த மதுரையிலே எங்கள் தமிழ் மகள் தமிழிசை பாடுகிறார். விழிகளைப் போலே குமரியின் மேலே மீன் மகள் துள்ளி ஆடுகிறார். விளையாடும் வைகை அழியாத பொய்கை திசைதோறும் இசை பாடும் தாய் நாடு எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே. அந்த பாட்டு நதியில தொடங்கி அது சங்கத்துல, கடைச்சங்கத்துல, இடைச்சங்கத்திலே, முச்சங்கத்திலே முடிந்து பிறகு திராவிட நாட்டை வாழ்த்துவதாக அமைகிறது. மாலையிட்ட மங்கையில இந்த பாட்டை பாடின அபூர்வமான ஒரு இசைஞர், இசை கலைஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா டி மகாலிங்கம் அவர்கள். அருமையா டிஆர் மகாலிங்கம் அற்புதமா பாடிப்பாருங்க. ஜீவனுள்ள ஒரு குரல். அப்படியே தமிழ் அவர் உச்சரிக்கும் பொழுது இதுதான்டா தமிழ், இதை தவிர வேற யாரும் இப்படி சொல்லவே முடியாது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த சங்கீதம், தமிழ் உச்சரிப்பு, அழகான பாவனை எல்லாம் சேர்ந்து மிகச்சிறந்த ஒரு பாடல். இது கண்ணதாசனுக்கு சிறப்பு சேர்த்த ஒரு 100 பாடல்னு எடுத்தோம்னா அதில் முதல் பாடலாக இது அங்கே உட்கார்ந்து இருக்கும் பாருங்க.